எடப்பாடி கே பழனிசாமி வர்சஸ் ஸ்டாலின் போது ஒரு பொது விவாதத்துக்கு நீங்க தயாரான்னு கேட்க? நிச்சயமாக நான் பலமுறை சவால் விட்டுட்டேன், அதுக்கு வரவே இல்லையே. அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகள் அப்படிங்கிறது வேற, இந்தியாவிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா முழுசாவே மாறுபட்டு இருக்கும். இருந்தாலுமே அமெரிக்காவை பார்த்து நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க பிரசிடென்ட் வேட்பாளரா யாரா இருந்தாலும் அவங்கள ஒரே மேடையில நம்ம பார்க்க முடியும். ஒரே மேடையில நின்று இவங்க ஒரு கருத்தை பேசுவாங்க, அதுக்கு அவங்க எதிர்கருத்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபேட் அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஃபேமஸான ஒரு விஷயம். இந்தியாவில் அத மாதிரி ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து ரெண்டு பேர் வந்து ஒரே மேடையில நின்று நான் என்னுடைய கட்சியோடைய வாதங்களை எடுத்து வைக்கிறேன், என்னுடைய கட்சி செய்த சாதனையை எடுத்து சொல்றேன், நீங்க உங்க கட்சி சொன்னதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ற மாதிரி நாம இந்தியாவில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அமெரிக்காவில் அது நடந்துட்டு இருக்கு. அது இந்தியாவிலையும் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு இருக்கலாம். அதுக்கே அந்த வாதம் தான் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் யாரு பிரசிடென்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணோம். இந்த முறையே இப்ப ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய அதிபரா இருக்காருல்ல, அவரும் ஜோ பைடனும் தான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் அந்த டிபேட் ஷோல கலந்துக்கிட்டாங்க. ஆனா ஜோ பைடனுடைய வாதங்கள் வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் கேண்டிடேட்டையே மாத்தி அந்த கட்சி கமலா ஹாரிஸை கொண்டு வந்தாங்க. 2-3 முறை நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டிபேட் நடக்குதா, அதுக்கப்புறம் ஒரு மாசம் டைம் விட்டு அடுத்து 2வது முறை நடக்கும். 2 முறையும் வாதம் வந்து ரொம்ப தீவிரமா போச்சு அப்படின்னா 3வது முறை வரைக்கும் 2 அதிபர் வேட்பாளர்களும் ஒரே மேடையில இருந்து டிபேட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. பட் இத நம்ம இந்தியாவில் நினைச்சு கூட இன்னும் பாக்குற அந்த அளவுக்கு வரல. இன்னும் நம்ம தெருவா போய் பிரச்சாரம் பண்றதும் அங்கங்க பூந்து போய் பண்றதும் அத மாதிரி விஷயங்கள்ல தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த பக்குவம் வரலையா, என்ன காரணத்துக்காக அத மாதிரியான ஒரு ஸ்டைல இங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, இல்ல மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இத உடைக்கணும் அப்படின்னா டைரக்டா வந்து 2 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை வந்து நாங்க ஒன்னா நிக்க வச்சு ஒரு மேடையில பேச வைக்கிறோம் அப்படின்னு இந்தியாவில் உடைச்சிட முடியாது. ஒவ்வொரு மாநிலத்துல கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது அப்படின்னா இவங்க ஒரு சிஎம் கேண்டிடேட், இவங்க ஒரு சிஎம் கேண்டிடேட், 2 பேரும் நின்று ஒரே மேடையில பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒரே மேடையில டிபேட் பண்றாங்க, இவங்க கட்சி பிரச்சனை எடுத்து சொல்றாங்க, இவங்க கட்சி பிரச்சனை எடுத்து சொல்றாங்க அப்படின்னு சின்னதா ஆரம்பிச்சது அப்படின்னா அது வேல்யூவா இருக்கு, மக்கள் அதை வந்து ரசிக்கிறாங்க, மக்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற சூழல் உருவாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயம் வந்து இந்தியா முழுக்க நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ அப்படி தமிழ்நாட்டுல வந்து சில அரசியல் தலைவர்கள் வந்து கொஞ்ச நாளாவே இந்த சீமான் மாதிரியான அரசியல் தலைவர்கள் வந்து ரொம்ப நாளாவே இதை பேசிட்டு இருக்காங்க. இத மாதிரி அங்கங்க சும்மா போயிட்டு பிரச்சாரம் பண்றது இந்த முறையவே விட்டுருங்க, ஒரு மேடை போடுங்க, பேசுவோம், நீங்க உங்க கருத்து பேசுங்க, நான் என்னுடைய கருத்து பேசுறேன், மக்களுக்கு யாரு கருத்து பிடிச்சிருக்கோ அதை வந்து மக்கள் வந்து அதை பிடிச்சி அது ஓட்டு போட்டுட்டு போவாங்க. இப்ப அந்த விஷயம் கொஞ்சம் மேல வந்து வேற மாதிரியான ஃபைட்டா தமிழ்நாட்டுல மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ ரீசெண்டா வந்து இந்தியா டுடே அந்த பத்திரிகைக்கு வந்து ஒரு நேர்காணல் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. அதுல நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது, அதுக்கான பதில் எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இத மாதிரி நீங்க வந்து சிஎம் கேண்டிடேட், அந்த பக்கம் ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட், சோ அவரு கூட வந்து ஒரே மேடையில நின்று நீங்க வாதம் பண்றதுக்கு ரெடியா, ஒரே மேடையை நீங்க ஷேர் பண்ணி டிபேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட அந்த பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. நான் கூட என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா ஸ்டாலின் வந்து அவங்க பிளட்டே வந்து அப்படியே என்னமோ மொழியை கரைச்சி குடிச்சே பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணாநிதி அப்படின்லாம் சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர், ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சிஎம் ஆனாரு. சோ இவர் வந்து ஸ்டாலின் கூட வந்து நான் ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணிட்டு பேசுறதுக்கு தயார், அவர் என்ன பேசுறாரோ நான் வாதம் பண்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா எடப்பாடி பழனிசாமி அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தயார், ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரே மேடையில பேசுறதுக்கு வாதத்தை எடுத்து வைக்க நான் தயார். அதிமுக என்னென்ன சாதனைகள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு, என்னென்ன மக்கள் விஷயங்களை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்து பேசுறதுக்கு தயார். திமுக என்னென்ன சாதனை செஞ்சது அப்படின்னு எடுத்து பேசுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தயாரா, நான் சவால் விடுறேன், ஒரே மேடையில ஸ்டாலின் வர்சஸ் இபிஎஸ் மோதி பார்த்துருவோம், நான் ரெடியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பல முறை நான் இந்த மாதிரி கேட்டிருக்கேன்,
ஸ்டாலின் வந்து என்ன பத்தி எடப்பாடி பழனிசாமியை பத்தி நிறைய அவதூறு விமர்சனங்களை வச்சாரு. அப்பவே நான் சொல்லியிருந்தேன், இத மாதிரி என்ன பத்தி அவதூறு விமர்சனத்தை வச்சிருக்கீங்க, சோ நேரடியா வாங்க ஒரு மேடையில போட்டு பேசி பார்த்துருவோம், யாரு சொல்றது உண்மை யாரு சொல்றது பொய்ன்னு மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் பலமுறை சவால் விட்டுருக்கேன். ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு தயாரா இல்ல. ஆனா இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு, நான் தயாரா இருக்கேன். அதிமுக தரப்புல இருந்து பேசுறதுக்கு நான் தயாரா இருக்கேன். திமுக தரப்புல இருந்து பேசுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தயாரா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவால, ஒரு பெரிய சேலஞ்ச பொது வெளியில வச்சிருக்காரு. இந்நேரம் நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மனசுக்குள்ள கோபம் இருக்கு, தைரியம் இருக்கு. என்னது எடப்பாடி பழனிசாமி என்ன எதிர்த்து பேசிட்டு வரானா, யாரு தெரியுமா, நான் மிஸ்ஸாவெல்லாம் பார்த்தேன் தெரியுமா, என்னுடைய அப்பா யாரு தெரியுமா, கருணாநிதி தெரியுமா அப்படிங்கிற கோபம்லாம் இருந்தது அப்படின்னா நான் மோதத்துக்கு தயாருங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்த சிஎம், நான் யாரு, எங்க அப்பா யாரு, நான் மோதறதுக்கு தயார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடலாம். ஆனா ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகல. இதோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2-3 முறை சொல்லிட்டாங்க, ஓப்பன் சேலஞ்ச் வச்சுட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரே ஸ்டேஜ்ல டிபேட் பண்றதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஸ்டாலின் சைடு வந்து இன்னும் வந்து ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. என்னத்து அதை யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதிமுக பத்தி தமிழ்நாட்டுல பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, ஆனா திமுக பத்தி பேசணும் அப்படின்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இத மாதிரியான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 2 சிஎம் கேண்டிடேட், முக்கியமான கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே ஸ்டேஜ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுல நடந்துருச்சு அப்படின்னா அடுத்தடுத்த மாநிலங்கள்ல அது நடப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். தமிழ்நாட்டிலே இப்படி நடந்துருச்சுப்பா, ஸ்டாலினும் எடப்பாடியும் ஒரே ஸ்டேஜ்ல வந்து டிபேட் பண்ணாங்க, அதுல இவங்க பேசுற கருத்து ஸ்ட்ராங்கா இருந்தது, அது மக்கள் மத்தியில போய் ரீச் ஆச்சு, அதனாலதான் அந்த கட்சி ஜெயிச்சுது அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்குள்ளேயும் மற்ற அரசியல் தலைவர்களுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது ஆந்திராவுக்கு போகும், கர்நாடகாவுக்கு போகும், ஒரிசாவுக்கு போகும் அப்படின்னு இந்தியா முழுக்க பரவுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பரவுச்சு அப்படின்னா கடைசியில 2 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் ஒரே ஸ்டேஜ்ல நின்று டிபேட் பண்ற அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் உருவாகும். அதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க விதை போடணும். அந்த விதை தமிழ்நாட்டில இருந்து முளைச்சது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுவும் எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து டிபேட் பண்ணாங்க அப்படின்னா அதை நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இத மாதிரியான ஒரு நடைமுறை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை வந்து இங்க நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எப்படி இருக்கும்? இத மாதிரியான நடைமுறையை வந்து நீங்க விரும்புறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா அது இன்னும் ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அரசியல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.